மதியோட அப்பாவை பார்த்தாலே மனசு உருகி போகுது. ஒரு பக்கம் மகளின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற கவலை, இன்னொரு பக்கம் அவள் சந்தோஷமாக இருக்கணும் என்ற ஆசை. இந்த இரண்டு உணர்வுகளுக்கும் நடுவில் சிக்கித்தும் தவித்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் சுரேஷ் செய்த விஷயம் பலராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பெரிய தவறாகவே தெரிகிறது. வீட்டுக்குள் ஏற்பட்ட அந்த பதற்றமான சூழ்நிலையில் சுரேஷ் ஐயோ அம்மா என்று கத்திக் கொண்டிருந்த சத்தம் கீழே இருந்த ரேவதி மற்றும் தங்கராஜ் காதில் விழுகிறது. ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கிறது அப்படி என்று நினைத்து இருவரும் பதற்றத்தோடு மேலே ஓடிச் செல்கிறார்கள். அங்கே கதவை திறந்து நிற்கும் மதியை பார்த்ததும் அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படி என்ற கேள்வி தோன்றுகிறது. தரையில் சுரேஷ் படுத்திருப்பதை பார்த்த தங்கராஜ் என்னம்மா நடந்தது என்று கேட்க, உடனே சுரேஷ் மதியை குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறான். அவளை ராட்சசி என்று சொல்லி அவளோடு வாழ்க்கை நடத்த முடியாது என்று புலம்புகிறான். ஆனால் அந்த நேரத்தில் மதியின் முகத்தில் இருந்த வேதனையை பார்த்தால் அவளும் அந்த சம்பவத்தால் உள்ளுக்குள் உடைந்து போயிருக்கிறாள் என்பது தெளிவாக தெரிகிறது. ரேவதி உடனே மதியிடம் ஓடி வந்து அவளுக்கு ஏதாவது காயம் பட்டிருக்கிறதா என்று கவலையுடன் கேட்கிறாள். அதுவரை தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்த மதி ரேவதியை பார்த்தவுடன் குழந்தை போல கட்டிப்பிடித்து அழ ஆரம்பிக்கிறாள். அவள் மனதில் இருந்த பயம், அவமானம், கோபம், ஏமாற்றம் எல்லாமே அந்த கண்ணீரில் வெளிப்படுகிறது. ரேவதிக்கு என்ன பேசுவது என்று தெரியாமல் போகிறது. அவளை அமைதிப்படுத்தி தனியாக அறைக்குள் அனுப்பி வைக்கிறாள். அதன் பிறகு சுரேஷிடம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அவன் தன்னை நியாயப்படுத்த முயற்சிக்கிறான். தான் தவறு செய்யவில்லை, எல்லாரும் செய்வது போலத்தான் பாசமாக நடந்து கொண்டேன் என்று சொல்கிறான். ஆனால் அவனுடைய வார்த்தைகளில் உண்மையான புரிதல் இல்லை என்பதை ரேவதி உணர்கிறாள். வாழ்க்கை என்பது ஒருவரை கட்டாயப்படுத்தி பெறக்கூடியது அல்ல, அவரை புரிந்து கொண்டு மதித்து நடத்த வேண்டியது என்பதை அவன் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என்பதும் தெரிகிறது. அப்போது தங்கராஜ் மிகவும் அமைதியாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறான். ஒரு மனிதரை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாமல் எப்படி குடும்ப வாழ்க்கையை தொடங்க முடியும் என்ற அவனுடைய கேள்வி அனைவரையும் சிந்திக்க வைக்கிறது. மதிக்கு என்ன பிடிக்கும், அவள் என்ன மாதிரியான குணம் கொண்டவள், அவளுடைய கனவுகள் என்ன, அவளுடைய பயங்கள் என்ன என்று கூட தெரியாமல் அவளை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி அவளிடம் உடனடியாக நெருக்கம் எதிர்பார்க்க முடியும் என்று அவன் கேட்கிறான். அந்த கேள்விக்கு சுரேஷிடம் பதில் இல்லை. அவன் காதல் என்ற பேரில் அவளிடம் நெருங்க முயன்றிருக்கலாம், ஆனால் அவளை உணர முயற்சி செய்யவில்லை என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் கேட்ட பிறகும் அவன் மனதில் இன்னும் பிடிவாதம் இருக்கிறது. அதனால்தான் நமக்கு செட் ஆகாது போல இருக்கு, பேசாம டைவர்ஸ் பண்ணிடலாம் என்று கூட சொல்லிவிடுகிறான். அந்த வார்த்தையை கேட்டவுடனே தங்கராஜ் கோபப்படுகிறான். திருமணம் என்பது ஒரு விளையாட்டு அல்ல, பிடிக்கவில்லை என்றால் உடனே முடித்துவிடக்கூடிய ஒப்பந்தமும் அல்ல என்று அவன் தெளிவாக சொல்கிறான். மதி ஒரு நல்ல பெண் என்றும் அவள் இதுவரை பல விஷயங்களை பொறுத்து வந்திருக்கிறாள் என்றும் நினைவுபடுத்துகிறான். வேறு யாராவது இருந்திருந்தால் இதற்குள்ள இந்த உறவை முடித்திருப்பார்கள் என்றும் சொல்கிறான். அதற்கு பதிலாக அவள் இன்னும் இந்த வீட்டில் இருக்கிறாள் என்றால் அதற்கு காரணம் அவள் உள்ளத்தில் இருக்கும் பொறுமைதான். அந்த பொறுமையை மதிக்காமல் தொடர்ந்து தவறு செய்தால் ஒரு நாள் அவளும் விலகிவிடுவாள் என்று எச்சரிக்கிறான். அந்த வார்த்தைகள் சுரேஷின் மனதில் சிறிது தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அவன் முழுமையாக மாற்றமடைந்து விட்டான் என்று சொல்ல முடியாது. அந்த இரவு வீட்டில் யாருக்கும் நிம்மதியான தூக்கம் இல்லை. வெளியில் எல்லாம் அமைதியாக இருந்தாலும் ஒவ்வொருவருடைய மனதிலும் பல கேள்விகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. தங்கராஜ் மற்றும் சுரேஷ் இருவரும் சேர்ந்து அமர்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு பக்கம் சுரேஷ் தனது தோல்வியை மறக்க முயல்கிறான். இன்னொரு பக்கம் தங்கராஜ் அவனை சமாதானப்படுத்த முயல்கிறான். ஆனால் மதியின் அறைக்குள் மட்டும் அமைதி இல்லை. அவள் படுக்கையில் அமர்ந்து தன் வாழ்க்கை எப்படி இப்படி மாறிவிட்டது என்று நினைத்து கொண்டே இருக்கிறாள். ஒருபோதும் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டது போல அவளுக்கு தோன்றுகிறது. தன்னுடைய விருப்பங்களையும் கனவுகளையும் தற்காலிகமாக ஒதுக்கி வைத்து இந்த புதிய வாழ்க்கையை ஏற்க முயற்சி செய்திருக்கிறாள். ஆனால் அவளுக்கு கிடைத்தது புரிதலா, இல்லையெனில் அழுத்தமா என்ற கேள்வி அவளை வாட்டிக்கொண்டே இருக்கிறது. இதற்கிடையில் ரேவதி மன அழுத்தத்துடன் மலருக்கு அழைக்கிறாள். வீட்டில் நடந்த அனைத்தையும் விவரமாக சொல்கிறாள். மதி மிகவும் பாவம் என்றும் அவளை இப்படி தனியாக விட்டுவிடக் கூடாது அப்படியென்றும் கவலையுடன் பேசுகிறாள். மலரும் அதையே ஒப்புக்கொள்கிறாள். மதியின் மனநிலையை புரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை அவள் நன்றாக அறிவாள். பல நேரங்களில் மதி வெளியில் கடினமாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் மிகவும் மென்மையான மனசுடையவள் அப்படின்னு அவள் கூறுகிறாள். ரேவதிக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிறது. நாளை நேரில் வந்து மதியை பார்த்து பேசுவேன் என்று மலர் உறுதியளிக்கிறாள். அந்த ஒரு வார்த்தையே ரேவதிக்கு பெரிய நிம்மதியை தருகிறது. அதே நேரத்தில் மலரும் பாக்கியராஜும் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள். மதி தன்னிடம் கோபமாக பேசியதை மலர் நினைத்துக் கொண்டே இருக்கிறாள்.
ஆனால் அதற்காக அவள் மீது கோபம் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் மதி எந்த மனநிலையில் இருந்தாள் என்பதை அவள் புரிந்து கொண்டிருக்கிறாள். பாக்கியராஜ் கூட அதையே சொல்கிறார். வாழ்க்கையில் ஒருவர் தவறாக பேசுவதற்கு பின்னால் இருக்கும் வேதனையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். அதனால் மறுநாள் அவர்கள் இருவரும் மதியை பார்க்க செல்ல முடிவு செய்கிறார்கள். அந்த முடிவு பின்னர் அனைவருடைய உறவுகளிலும் ஒரு நல்ல மாற்றத்துக்கான தொடக்கமாக அமைகிறது. மறுநாள் காலையில் நடந்த காட்சி வீட்டில் இருந்த அனைவரையும் அதிர்ச்சியடையச் செய்கிறது. ஹாலிலேயே சுரேஷும் தங்கராஜும் குடித்த போதையில் தூங்கிக் கிடக்கிறார்கள். தங்கராஜின் அம்மா இதை பார்த்து கோபத்துடன் கத்த ஆரம்பிக்கிறாள். ரேவதி ஓடி வந்து அவர்களை எழுப்ப முயல்கிறாள். முகத்தில் தண்ணீர் தெளித்த பிறகுதான் இருவரும் எழுந்து அமர்கிறார்கள். அந்த காட்சி சுரேஷுக்கு பெரும் அவமானமாக இருக்கிறது. குறிப்பாக மதி இதை பார்த்திருப்பாளோ என்ற எண்ணமே அவனை மிகவும் சங்கடப்படுத்துகிறது. அவன் மேலே சென்று மதியை பார்க்கும்போது அவளுடைய முகத்தை நேராக பார்க்க கூட முடியாமல் தயங்குகிறான். சில நிமிடங்கள் அமைதியாக நின்ற பிறகு சுரேஷ் மன்னிப்பு கேட்கிறான். தான் செய்தது தவறு என்று ஒப்புக்கொள்கிறான். சிலரின் பேச்சைக் கேட்டு அவசரப்பட்டு நடந்து கொண்டதாகவும் உண்மையில் அவளுக்கு தீங்கு செய்ய நினைக்கவில்லை என்றும் சொல்கிறான். மதி அந்த வார்த்தைகளை அமைதியாக கேட்கிறாள். அவள் உடனே மன்னித்துவிடவில்லை. அதே நேரத்தில் அவனை மேலும் காயப்படுத்தவும் முயற்சி செய்யவில்லை. அந்த அமைதியே சுரேஷை அதிகமாக யோசிக்க வைக்கிறது. பல நேரங்களில் கோபத்தை விட அமைதியே பெரிய தண்டனையாக மாறிவிடும். அந்த உணர்வு அவனுக்குள் முதன்முறையாக உருவாகிறது. அதன் பிறகு சுரேஷ் ஒரு சிறிய மாற்றத்தை முயற்சி செய்கிறான். மதியை கல்லூரிக்கு தானே அழைத்துச் செல்வதாக சொல்கிறான். ஆரம்பத்தில் மதி மறுக்கிறாள். ஆனால் அவன் அமைதியாக பேசுவதைக் கண்டு இறுதியில் சம்மதிக்கிறாள். அந்த பயணம் முழுவதும் இருவருக்கும் ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது. முன்பு போல சண்டை இல்லை, குற்றச்சாட்டு இல்லை, வெறும் அமைதி மட்டும். அந்த அமைதிக்குள் கூட ஒரு புதிய புரிதல் உருவாகத் தொடங்குகிறது. கல்லூரியில் அவளை இறக்கிவிட்டு அலுவலகத்திற்கு சென்ற பிறகும் சுரேஷின் மனதில் மதியின் நினைவுகள் மட்டுமே சுற்றிக் கொண்டிருக்கின்றன. அவள் ஏன் இவ்வளவு தூரம் விலகி நிற்கிறாள் என்பதை அவன் முதல் முறையாக உண்மையாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். மதிக்கும் அதே நிலைதான். கல்லூரியில் இருந்தாலும் மனம் முழுவதும் வீட்டில் நடந்த சம்பவங்களிலேயே இருக்கிறது. சுரேஷின் கோபமும் பின்னர் கேட்ட மன்னிப்பும் அவனுடைய மாற்றமான அணுகுமுறையும் அவளுடைய மனதில் கலவையான உணர்வுகளை உருவாக்குகின்றன. ஒரு மனிதனை முழுமையாக வெறுக்கவும் முடியவில்லை, முழுமையாக நம்பவும் முடியவில்லை. அதுதான் அவளுடைய குழப்பம். இருந்தாலும் சுரேஷ் மாற முயற்சி செய்கிறான் என்ற உணர்வு அவளுக்குள் சிறிது நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. அந்த நம்பிக்கை இன்னும் பலவீனமாக இருந்தாலும் அது உருவாக ஆரம்பித்திருப்பதே முக்கியமான விஷயம். மாலை நேரத்தில் சுரேஷ் மீண்டும் மதியை அழைத்துச் செல்ல வருகிறான். வழியில் ஒரு கஃபேவில் இருவரும் அமர்ந்து பேசுகிறார்கள். அங்கேதான் அவர்களுடைய உறவில் ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்படுகிறது. நாம் நண்பர்களாக இருக்க முயற்சி செய்யலாமா என்று சுரேஷ் கேட்கிறான். அந்த கேள்வி மதியை ஆச்சரியப்படுத்துகிறது. திருமணமான பிறகு கணவன் மனைவியாக அல்ல, நண்பர்களாக தொடங்க வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள். ஆனால் அந்த யோசனையில் ஒரு உண்மை இருக்கிறது என்பதை அவள் உணர்கிறாள். நண்பர்களாக புரிந்து கொண்ட பிறகே வாழ்க்கைத் துணைகளாக நெருக்கமாக முடியும் என்பதையும் அவள் ஏற்கிறாள். அதன் பிறகு இருவரும் தங்கள் கனவுகள், விருப்பங்கள், எதிர்கால திட்டங்கள் பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள். மதி தனது ஆசைகள், இலக்குகள், வாழ்க்கையில் சாதிக்க நினைக்கும் விஷயங்கள் அனைத்தையும் பகிர்கிறாள். சுரேஷும் தன் சிறுவயது கனவுகளைப் பற்றி பேசுகிறான். ஒரு பெரிய பதவியில் இருக்கும் அதிகாரியாக வேண்டும் என்ற அவனுடைய ஆசையை விவரிக்கிறான். இதுவரை ஒருவரை ஒருவர் எதிரிகளாகவே பார்த்திருந்த இரண்டு பேரும் அந்த மாலையில் முதல் முறையாக மனிதர்களாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அந்த உரையாடல் அவர்களுடைய உறவின் அடித்தளத்தை மெதுவாக மாற்றத்தே தொடங்குகிறது. அந்த நேரத்தில் மலரும் பாக்கியராஜும் வீட்டிற்கு வருகிறார்கள். மதியை பார்த்தவுடன் மலரின் கண்களில் கண்ணீர் வருகிறது. மதி ஓடி வந்து அவளை கட்டிப்பிடிக்கிறாள். இருவரும் மனதில் இருந்த பாரத்தை வெளிப்படுத்துகிறார்கள். கோபத்தில் பேசிய வார்த்தைகளுக்காக மதி வருந்துகிறாள். மலரும் தன் செயல்களில் தவறு இருந்திருக்கலாம் என்று ஒப்புக்கொள்கிறாள். ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அந்த அணைப்பு வெறும் சமாதானம் மட்டுமல்ல, அது அவர்களுடைய உறவை இன்னும் வலுப்படுத்தும் ஒரு தருணமாக மாறுகிறது. ஆனால் கீழே இன்னொரு பிரச்சனை காத்திருக்கிறது. தங்கராஜ் மற்றும் பாக்கியராஜ் இடையே பழைய மனக்கசப்புகள் மீண்டும் வெளிவர ஆரம்பிக்கின்றன. வார்த்தைகள் கடுமையாக மாறுகின்றன. கோபம் அதிகரிக்கிறது. ஒரு கட்டத்தில் நிலைமை கைமீறப் போகும் போல தெரிகிறது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக சுரேஷ் நடுவில் நின்று சண்டையை தடுக்கிறான். நேற்று வரை தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதவன் இன்று மற்றவர்களை அமைதிப்படுத்த முயற்சி செய்கிறான். அந்த ஒரு செயல்
அவனுள் மாற்றம் தொடங்கியிருக்கிறது என்பதை அனைவருக்கும் உணர்த்துகிறது. ரேவதி கூட அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறாள். இறுதியாக அனைவரும் அமைதியாக கிளம்பத் தயாராகவும் போது வீட்டின் சூழ்நிலை முற்றிலும் மாறியிருப்பதை உணர முடிகிறது. பிரச்சனைகள் இன்னும் முடிந்து போகவில்லை. மதி மற்றும் சுரேஷ் இடையேயான தூரமும் இன்னும் முழுமையாக குறையவில்லை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம்,